பழைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சி வழங்கிட உறுதி ஏற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். இன்றைய இருள் மிகுந்த விடியா திமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை அலைக்கழைத்து அஞ்சி அஞ்சி வாழச் செய்கிறது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எப்போது தேர்தல் வரும், அம்மாவின் அரசை எப்போது மீண்டும் அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விவசாயியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றும் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என சொன்னவர்கள் இப்போது வேலை செய்த கூலியை கூட 4 மாதமாக கொடுக்கவில்லை எனவும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடுதி காவலாளி போக்சோவில் பிடிபட்டார். இரவு நேரத்தில் கழிவறைக்கு சென்றபோது காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலம். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஓடும் பேருந்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தனியார் பேருந்து நடத்துனர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்ட நிலையில் திறனற்ற திமுக ஆட்சிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மைசூருவில் இருந்து சென்னை வந்த காவேரி விரைவு ரயிலில் பெண்ணை மிரட்டி கைப்பையை பறித்த சென்னையை சேர்ந்த காவலர் பிடிபட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையினரே பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை காசிமேடு பகுதியில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி அநாகரிகமாக நடந்து கொண்ட 40 வயதுடைய நபர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளை ஆபத்து சூழ்ந்து வரும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்பவர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர் 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 200 கிலோ புகையிலை பொருட்களுடன் 5 பேர் சிக்கினர். சிறு சிறு வியாபாரிகள் மட்டும் அடிக்கடி சிக்கும் நிலையில் மொத்த வியாபாரிகளை இதுவரை விடியா அரசின் ஏவல்துறை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் கேள்வி. சென்னை வடபழனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 30 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் அரங்கேறிய துணிகர கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்திருப்பதால் பகலில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை தண்டையார்பேட்டையில் காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்த மர்ம நபர் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் இணை ஆணையாளரின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பில்லாத அளவிற்கு ரவுடிசம் அதிகரித்துள்ள அவலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டாக்கத்தியுடன் சிக்கிய இளைஞர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். போதைப்பொருள் புழக்கத்தால் சீரழிந்திருக்கும் தமிழகத்தில் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்களை கட்டையால் தாக்கி கும்பல் பணத்தை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற்றம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
சென்னை நேப்பியர் பாலம் அருகே உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் நீரின் தரம் மிக மோசமாக உள்ளதாக ஆய்வில் தகவல். புளோரைடு, சல்பைட், மெக்னீசியம் உள்ளிட்டவை பரிந்துரைக்கப்பட்ட தரத்தை மீறி உள்ளதாகவும் ஆய்வில் அம்பலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே தனியார் உணவகத்தை சூறையாடிய மதுபோதை இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை செல்லம்பட்டி பகுதியில் அரசு கொள்முதல் நிலையங்களில் திமுகவினர் அட்டூழியம் செய்வதாகவும் விவசாயிகளிடம் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு. வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் சார் அங்க நெல்ல பிடிக்க. அப்ப அவ யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி சொல்லுவான்? வெளியூர்காரங்க தான். அப்புறம் ஒருத்தர் மிரட்டவர் யாருன்னு அவர் கை நீட்டு நமக்கு தெரியுங்களா? அவர் அப்ப நடவடிக்கை யாரு கம்ப்ளைன்ட் குடுக்குறப்ப அவர் அங்க நின்னுட்டு இருப்பாரா? இவங்க கம்ப்ளைன்ட் குடுக்குறீங்க. அதுக்காக எங்களவே மாவட்ட ஆட்சியர் அதிகாரம் கொடுத்துட்டு எதையும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஒண்ணு இதோட விவசாயிகள் நினைச்சு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை காரணமாக மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வைப்புத் தொகையை கடந்த 5 மாதங்களாக திருப்பித் தராமல் மருத்துவ கல்வி இயக்கம் இழுத்தபடியாக பெற்றோர் குற்றச்சாட்டு. எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற விளம்பர திட்டங்களுக்கு வீணாக செலவு செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு மாணவர்களின் வைப்புத் தொகையை திரும்ப கொடுக்க மனம் வராதது ஏன் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கேள்வி. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை. ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாகவும் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து 2 பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து ரயில் மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வேளாந்தவளம் பகுதியில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து சாலை தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்து. விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பயணிகள் அச்சத்துடன் பயணம் மேற்கொள்ளும் அவலம். தமிழக அரசு பள்ளிகளில் 500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஹைடெக் லேப்களில் திராவிட மாடல் முதல்வரின் நான் முதல்வன் விளம்பரங்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியர்கள் வேதனை. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி தொடர்பான பாடத்திட்டம் உருவாக்கப்படாததால் நிதி வீணடிக்கப்படுவதாகவும் இத்திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகை கடந்த ஆண்டில் சராசரியாக 7.4% உயர்ந்துள்ள நிலையில் சென்னையில் 22.2% அதிகரித்திருப்பதாக தகவல். சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட திராவிட மாடலின் கட்டண கொள்ளைதான் இந்த வாடகை உயர்வுக்கு காரணம் என மக்கள் வேதனை. தமிழ்நாட்டின் மின்சார தேவை அடுத்த 10 ஆண்டுகளில் 2.50 லட்சம் மில்லியன் யூனிட்டாக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் மின்சார உற்பத்தி திட்டமிடலில் திராவிட மாடல் அரசு தவறியது மீண்டும் அம்பலம். கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கிய மின் உற்பத்தி திட்டங்களை நிறைவேற்றாமல் புதிய திட்டங்களை தொடங்காமல் மக்கள் பணத்தை வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு. பவானி ஆற்றில் சாய தொழிற்சாலைகளின் கழிவுநீர் மற்றும் நகராட்சி கழிவுநீர் கலக்கப்பட்டு வருவதால் அதன் நீர் மாசடைந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறியுள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பவானி ஆற்று நீரை பயன்படுத்த வேண்டாம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் கழிவுநீர் கலப்பதை முன்னரே தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, குரவை போன்ற விதவிதமான மீன்களை பிடித்த மக்கள். திருநெல்வேலியில் தற்காலிகமாக மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இயக்கி வந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. ஓராண்டு காலமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கல்வி அலுவலக பராமரிப்பு பணியை இனியேனும் விரைந்து முடிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் பெரும் தீ விபத்து. ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை பராமரிப்பு பணிகளை முறையாக செய்யாததே விபத்துக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் ரயில் மீது மோதி விபத்து.
கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டும் ரயில்வே நிர்வாகமும் வந்தே பாரத் என பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜகவும் இத்தகைய விபத்துகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வடலூரில் சொகுசு பேருந்து மீது லாரிய மோதி விபத்தில் 20 பேர் படுகாயம், 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். தெலுங்கானா மாநிலத்தில் மர்ம நோய் காரணமாக 3 நாட்களில் 2500 கோழிகள் இறந்துள்ளதாக தகவல். இந்த நோய் தமிழகத்திற்கு பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதார அதிகாரிகள் நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் தந்தையே மகனை கத்தியால் குத்தி கொலை செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சொத்து தகராறு காரணமாக நடு ரோட்டில் வைத்து 15 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். ஆப்கானிஸ்தானில் 4.6 ரிக்டர் அளவுகோலில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஏற்கனவே கடந்த 14ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரம் வெளியாகவில்லை. இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிக்க வழங்கப்படும் 21 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை நிறுத்துவதாக அதிபர் டிரம்பின் நிர்வாகம் அறிவிப்பு. உலகின் மிக அதிக வரி விதிக்கப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று எனவும் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் நிதி தேவையில்லை எனவும் அமெரிக்க அதிபர் பேச்சு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது இந்தியா. 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை எட்டிய வீரர் என்ற சாதனையை படைத்த விராட் கோலி 287 இன்னிங்ஸ்களில் களம் இறங்கிய அதிவேகமாக ரன்களை எட்டிய வீரர் என்ற சாதனையை படைத்தார்.